ஏன்னா அவங்க ஒரு காட்சியை கம்போஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பழைய ஸ்டைல்லே அப்படியே பண்ணுவாங்க. இது நல்லா இல்லைங்க, இது வேண்டாங்க அப்படின்லாம் சொல்வதற்கு இங்கே சில பேர் தான் இருக்காங்க. இப்போ பாலா மாதிரி சில பேர் வந்து அவங்கள கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவாங்க. பட் இப்போ எல்லாருமே அது முடியுமான்னா முடியாது. ஆக்ஷன் டைரக்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் சுச்சுவேஷன் சொல்லிட்டீங்கல்ல, நீங்கள் ஒரு ஓரமாக உட்காருங்கன்னுவாங்க. பாக்கி அவங்க தான் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம தொடர்ந்து ஒரே மாதிரி காட்சிகளை பார்க்குறோம். ஃபைட் சீன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஒரு தங்க நிற்பான், அவனை அடித்து கொள்ளும்போது இங்கேருந்து ஒரு 10 பேர் ஓடிடுவான். இந்த 10 பேரையும் அடிச்சோன்னா அது வரைக்கும் ஒரு 20 பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் அங்கேருந்து வருவான். இது வந்து நம்ம பார்த்து பார்த்து போர் அடிச்சு பாரு. இப்போ ஒருத்தன் வருவான் பாரு, இவன் பிரசாதம் வாங்கிட்டு வரணுன்னு இன்னொருத்தன் வருவான் பாரு அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். இதுதான் நடக்கும். ஒரே நேரத்தில் 50 பேர் சேர்ந்து அடித்து கொண்டா என்ன அப்படின்னு தோணும் இல்லை. ஆனால் அதுமாரி செய்ய மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அதனால் உங்களுக்கு அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது வழக்கமாக பார்த்தது மாதிரியே இருக்கே அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது. ஆனால் வெறும் சண்டையை தாண்டி படத்தில் ஒரு கதைன்னு ஒன்று இருக்கும்ல.